பாண்டியன் ஸ்டோர் இந்த வார சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கதிர் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு வெளியே நின்று சரி லோன் விஷயமா எங்கிட்டாவது போய் பேங்க்கில் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சென்னை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு வெளியே நிற்கிறாங்க. அப்போ குமார் அங்கிட்டிருந்து பைக்கில் வரவுமே வேகமாக போய் குமார் என்ன பண்ண குமார் சட்டையை பிடிச்சி என்னடா அவன் மனசில் நினச்சிட்டு இருக்க, இப்போ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு நீ வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கவுமே அதுக்கு நம்ம குமார் சொல்லுவாங்க, நான் 10 பொண்ணுங்க கூட சுற்றுவேன், அதை கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. இன்னைக்கு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, நீ இன்னைக்கு உயிரோடவே உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சி அடிக்கிறாங்க. உடனே சக்திவேலு அப்பத்தா முத்துவேலு அவங்க மாறி எல்லாம் வீட்டுக்குள்ளே வெளியே வந்துடுறாங்க. இவங்களும் கோமதி மீனா ராஜி எல்லாமே உள்ளேருந்து வந்துடுறாங்க. குழலியும் சேர்ந்து நிற்கிறாங்க. என்ன விஷயம், எதுக்கு என் மகனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன உங்கள் பையன் என்ன என் நகைச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். யார் என் பையனா, யார் கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே குழலி சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் தான் பார்த்தோம், என்னமோ ஒரு மேனாமீனிக்கு கூப்பிட்டுட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி குழலி கேட்குறாங்க. அதுக்கு மறுபடியும் குமார் நான் 10 பொண்ணுங்க கூட சுற்றுவேன், அதை கேட்குற நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன என் சட்டையை பிடிச்சி அடிக்க வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை மறுபடியும் அடிக்க போகவுமேனு நம்ம அரசி இருந்துக்கிட்டு, எங்கள் அண்ணன் மேலே கையை வச்சுன்னா உனக்கு அவ்வளோதான் தெரியுமா மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா அரசி கொஞ்ச நேரம் பேசாமல் இரு அரசி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. நீங்கள் பேசாமல் இருங்க அப்பத்தா, இவன் பண்ண ஓகேம்லாம் எனக்கு தெரியாமல் இருக்கா, இவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் இவனுக்கு பொண்டாட்டியும் கிடையாது, இவன் எனக்கு புருஷனும் கிடையாது. இவனை உங்கள் பேரனை நான் பழி வாங்கிறதுக்கோசரம் நான் நானாக என் கழுத்தில் தாலி கட்டிட்டு தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கவுமே, என்ன காரணத்துக்காகமா இவனை நீ பழி வாங்கணும்னு வந்த அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்குறாரு. என்ன காரணம் நான் சொல்லவா இல்லை உங்கள் மகனவே சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சொல்கிறியா இல்லை நான் சொல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னான்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி அப்போத்தான் மறுபடியும் கேட்குறாங்க. இல்லை அப்போத்தா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பேரன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்றேன், என்கிட்ட நேரில் மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொன்னார். நானும் சரின்னு நம்பி தான் சுகன்யாத்தை தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க, அனுப்பி விட்டாங்க. நானும் போய் சரின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு, இதோட என்னை விட்டுரு, நான் என் குடும்பத்துக்காக நான் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இவன் கேட்க மாட்டாமல் என்னை அடியால் வச்சு கடத்தி கொண்டு போய் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணால் கட்டி வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் கல்யாணத்தப்ப கொண்டு போய் நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் அரசி இருந்தான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினான். இது வேறு வழி தெரியாமல் தான் நான் இந்த தாலி எடுத்து நானாக கட்டிக்கிட்டேன் அப்படின்னு உண்மையை பூரா சொல்லிடுறாங்க. சொல்லவுமே ஏன்னா மானங்கட்டவனை இவ்வளோ வேலை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் பிடிச்சி சத்தம் போடுவாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எவ்வளோ தூரம் கெடுக்க பார்த்துருக்கியா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது சக்திவேல் நீ எல்லாம் என் பையன் சொல்லிக்கவே வெக்கமாக இருக்குது, நீ எல்லாம் ஒரு மானங்கட்டவன், போய் தொலைடாங்கிட்டு, ஒன்றால் இந்த குடும்பத்துக்கு ஒரு நாள் நிம்மதியே கிடையாது, மேலும் மேலும் பிரச்சனையாக தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கவுமே, எப்பா நீங்கள் இல்லைப்பா அப்படின்னு நீ தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க சக்திவேலு. முத்துவேல் பெரியப்பா அப்படின்னு முத்துவேலை கூப்பிடவுமேனு தயவு செஞ்சு பேசாத குமார் அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு அரைஞ்சிட்றாங்க. என்ன நீ பழக்கம் பழகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்றாங்க. உடனே மாறி அவங்க பெரியம்மாவும் அவங்களும் சத்தம் போடுறாங்க. என்ன குமார் இவ்வளோ கேவலமான வேலையில நீ பாப்பன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சத்தம் போடுறாங்க. இங்கே கோமதிக்குன்னா ஆச்சரியமாக போச்சு, என்னடா இது இவ இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக போச்சு. உடனே அரசிக்கிட்ட அரசி இது நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்க, உண்மைதாமா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் என்ன முடிவு எடுப்பாங்கங்கிறத இந்த வார எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.